அடக்கம் செய்வதில் நீங்கள் விரையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விரைங்கள்னா ஜனாதா தொழுகையை வச்சுட்டு நீங்கள் உடனே கொண்டு போய் அதனுடைய கபர்ஸ்தான்களில் நம்ம போய் அடக்கம் செய்கிறோம் இல்லையா, அந்த காரியத்தை நீங்கள் விரைந்து செல்லுங்க, நம்ம உடனடியாக அதை செய்யுங்கன்னு சொல்லி வலியுறுத்தினதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை வந்து ஷேக் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தினாங்க. அதனுடைய அடிப்படையில் நம்ம உடனடியாக அந்த மையத்தை அடக்கம் செய்வதற்குண்டான அனைத்து விதமான காரியங்களிலும் நாம் ஈடுபட வேண்டும். அந்த குடும்பத்தாருடைய சோகத்தை கருதி அது அவங்க குடும்பத்தார் செய்ய முடியலன்னு சொன்னால் உடனடியாக அவருடைய உறவினர்கள் யார் இருக்கிறோமோ அவருடைய நண்பர்கள் நம்ம அறிந்த உறவினர்களாக இருப்போம்னு சொன்னால் நம்ம உடனே என்ன பண்ணணும், அதை அடுத்த ஜனாசா வரைக்கும் கபர்ஸ்தான் வரைக்கும் கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கு ஜனாதா தொழுகை இதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், முந்தி அதனுடைய ஏற்பாடுகளை செய்யணும். அதே போல் இந்த மையத்துக்கு நம்ம அதெல்லாம் ஏற்பாடு செய்யணும். இப்போ அந்த மையத்தை நம்ம எல்லாம் ஜனாதா ஒன்று சேர்த்திங்க இல்லையா, உறுப்புகள் எல்லாம் அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது அந்த கடமை அந்த உடம்புக்கு என்னென்னா குசுல் செய்யணும், அதாவது சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்வதை பொறுத்த வரைக்கும் ஷேக் அவர்கள் சொன்னாங்க, நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு க்ளவுஸ் மாதிரி போடக்கூடிய ஒரு இது செட்டப் வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னு சொன்னால் அந்த மையத்து வந்து எந்த மாதிரியான வேதனையும் அந்த உடலில் இருந்து எந்த மாதிரியான கழிவுகளும் வெளியேறிச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை குசுல் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக தெரியும். அது இருந்துதான் அந்த க்ளவுஸ் போடணும் இல்லை, இருக்கு அந்த இல்லைன்னா கூட தெரியலனா கூட அந்த அசுத்தம் தெரியலனா கூட அதை சுத்தம் செய்யக்கூடியவர் க்ளவுஸ் அணிவது சிறந்தது. ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் அந்த கையை வந்து எடுத்துட்டு போவார் இல்லையா. ஒரு இடத்துல சுத்தமாக இருக்குன்னு நீங்கள் சுத்தம் செய்றீங்க, இன்னொரு இடத்துக்கு பின்வரையிலோ அல்ல முன் வாயினாலோ ஏதோ ஒன்று கழிவு வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது வரைக்கும் சுத்தம் செஞ்சீங்க இல்லை, அந்த அசுத்தத்தை தொட்டு தான் ஆகணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா அசுத்தத்தை எல்லாம் எடுக்கணும். அசுத்தத்தை எல்லாம் எடுக்கணும்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், அதனுடைய வயிறு அமுக்கி கழிவுகள் சரியா வரக்கூடிய நிலையில இருந்து பின்வாரையில் இருந்துச்சுன்னா அந்த கழிவுகளை வெளியெடுக்கணும். செய்யலாம் पेट को हमको प्रेस करके जो कचरा है वो जो पीछे हम लोग क्लीन करना है. वो அந்த உடலில் இருந்து எந்த மாதிரியான வெளியேற்றம் அந்த கழிவுகள் வருமோ வாயினால மூக்குனால அந்த பின்வாரையினால இதை முதல்ல சுத்தம் செய்யணும். சுத்தம் செஞ்சுட்டு அதனுடைய உடலினுடைய ஒரு பகுதி கீழ்ப்பகுதியாகவும் ஒரு பகுதி மேல் பகுதியாகவும் பிரிச்சுக்கிட்டு மேல் பகுதி செய்த பிறகு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக சுத்தம் செய்யுங்க. அதே போல் கீழ்ப்பகுதி சுத்தம் செய்யுங்க. செய்த பிறகு மேலே நமக்கு கண்ணுக்கு தெரிகிற பகுதி எல்லாம் சுத்தமாயிடுச்சா, சுத்தமான பிறகு அந்த அந்த ஜனாசாவை நம்ம என்ன பண்ணணும், மெதுவாக அதனை இந்த பக்கமாக இப்படி திருப்பணும். நாம் நினைக்கக்கூடாது ஏதோ ஒரு பொருளை நாம் திருப்புற மாதிரி. ஏன்னு சொன்னால் அது ஏதோ ஒன்றை சுவைத்து கொண்டிருக்கிறது, இந்த உடல் ஏதோ ஒன்றை சுவைத்து கொண்டிருக்கிறது. அது வேதனையாக இருக்கும் அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அளித்தது மறைவாக. அதனால ஷேக் என்ன சொல்றாங்கன்னா அதனுடைய எந்த ஒரு வேதனையும் அதை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் சொன்னால் அதனை அழகான முறையில் மென்மையாக அதை திருப்பி பின்பக்கமும் அதை சுத்தம் செய்ய வேண்டும். அதே போல நீங்க எந்த மேஜையிலையோ அல்லது எந்த ஜனாசாவுடைய அந்த ஸ்டூல் மேல வச்சு நம்ம செய்யறோம்னு சொன்னா கழுவிருப்போம் இல்லையா, கழுவுறதுக்குன்னு ஒரு டேபிளோ ஏதோ ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். அதில் எல்லாம் சுத்தம் செய்த பிறகு டேபிளில் மாற்றணும். இன்னொரு டேபிளில் வச்சு அதனை வேற ஒரு படுக்கை ஒரு ஏற்பாட்டில் நம்ம என்ன பண்ணணும், அதை நகர்த்தணும். நகர்த்துறதுக்கு முன்னால் அதுக்கு மேலே என்ன பண்ணணும், ஒரு கஃபன் துணியை மேலே வச்சுக்கணும். அதுக்கு மேலே இந்த ஜனாசாவை நாம் இடம் மாற்ற செய்ய வேண்டும். ஓகேலா, புரியுதா? அதனுடைய மூக்கு எல்லாமே சரியாக க்ளீன் பண்ணணும். பார்த்துருப்பீங்கன்னா சில பேர் பார்த்துருப்பீங்கன்னா அவங்களுக்கு புரியும். அந்த விரல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணுவாங்க, வாயில் இருக்கிற பண்ணுவாங்க. வாயில் வந்து சேர்க்கணும் சொன்னாங்கன்னா மிஸ்வாக்கு வச்சு நம்ம பண்ணுற மாதிரி மேலோட பண்ணுவோம். அப்படியே ஒசு செய்கிற மாதிரி நம்ம எப்படி செய்வோமோ அந்த கைகளையும் இறுதியாக குளிக்க வச்சதுக்கப்புறம் கைகளையும் சுத்தம் செய்வோம். ஒசு செய்கிற மாதிரி கையை சுத்தம் செய்து காலை சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறமா அதனை டேபிளில் வந்து நம்ம இடம் மாற்றம் செய்யணும். जब उसके बाद टेबल पे सेकंड टेबल पे जब चेंज करेंगे तो मैयत को सेकंड टेबल पे डालने से पहले उसका कफन का कपड़ा रेडी रखिए. फर्स्ट चादर, सेकंड एक कपड़ा होता है जो इधर से कटिंग होता है विदाउट सिलाई के, सिलाई नहीं होती, पूरा खुला होता है. तो वो इधर सर के लिए मैयत को डालने से पहले वो कपड़ा ऐसा डालेंगे, इधर डाल करके जब मैयत को ऐसे लेटाएंगे तो फिर वो ऊपर से डालेंगे तो ऑटोमेटिक वो कपड़ा अंदर आ जाएगा और नीचे फिर एक चादर होगा, फिर ऊपर से एक चादर. ये डालने के बाद फिर मैयत को उस पर रख करके फिर खुशबू लगाते हैं. कुछ खुशबू जो आता है उसके लिए खास मैयत के उसमें डाला जाता है. इधर के साइड में, फिर इधर कान के साइड में, इधर जिसको हम लोग अपनी ज़बान में हमारे यहाँ सुरमा ऐसा कुछ बोलते हैं, वो लगा करके फिर उसके बाद मैयत के सारे गिलाफ को बदलें.
3 जगह, एक रस्सी होती है, एक पैर के साथ में, एक कमर के साथ में और एक सर के साथ। ये ऐसे रेडी करके फिर मैयत को कब्र तक लेके जाएंगे। जब कब्र में हम पहुंचेंगे तो फिर मैयत को कब्र में डाला जाएगा कलमा पढ़ते हुए। अच्छा, उसके बाद हम मैयत जब पूरी गुस्ल के बाद जब रेडी हो जाएगी तो सबसे पहले गुस्ल के बाद दफन से पहले क्या होगा, जनाजे की नमाज पढ़ी जाती, जनाजे की नमाज पढ़ी जाती। इसीलिए कहा जाता है हदीस शरीफ में कि आपको अल्लाह ने जिंदगी में वक्त दिया है, आप नमाजों के पाबंद रहें। ऐसा ना हो कि आप नमाज को तर्क कर रहे हैं, ऐसा वक्त ना आ जाए कि आपकी नमाज पढ़ी जाए, यानी आप नमाज को छोड़ रहे हैं, ऐसा ना हो कि जब मौत आए तो आपकी जनाजे की नमाज पढ़ी जाए। इससे पहले कि आप अपनी नमाजों के पाबंद हैं। जब जनाजे की नमाज होगी तो जनाजे की नमाज आप जानते हैं एक दुआ है, जनाजे की नमाज दुआ है जो तकबीर के साथ पढ़ी जाती है। इसमें बाज़ अइम्मा के नज़दीक सूरह फातिहा भी पढ़ते हैं और बाज़ के नज़दीक सना, दुरूद शरीफ और आखिर में तकबीर के बाद अल्लाह अकबर के बाद दुआ पढ़ी जाती है, अल्लाहुम्मा इग़फिर लि हय्यिना व मय्यितना व शाहिदना, पूरी दुआ पढ़ी जाती है। तो ये दुआ के साथ जनाजे की नमाज कंप्लीट होती है। सलाम पढ़ते हैं, अस्सलामु अलैकुम व रहमतुल्लाह, अस्सलामु अलैकुम व रहमतुल्लाह। फिर जनाजे को उठाया जाएगा और जनाजे आगे रहेंगे, हम आदमी जनाजे से पीछे रहेंगे जो सुन्नत तरीका है, और जनाजे के साथ चलना फ्लो करना और कलमा पढ़ते रहना, ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह। ये कलमे के साथ हम कब्र तक जब पहुंचेंगे, फिर कब्र में जो तरीका है सुन्नत तरीका, हमारे यहाँ कुछ हिस्से में कब्र के अंदर एक बॉक्स बनाते हैं जिसको बावली बोलते हैं हमारे यहाँ। जब इस तरीके से कब्र के अंदर होगा, 2 लोग कब्र के अंदर उतरेंगे, फिर मैयत को सीधे नीचे लाएंगे कब्र में और उसके जो अंदर जो बॉक्स है उसके अंदर डाल करके मैयत का जो फेस है, रूह किबले की तरफ होगा। ना ऐसे स्ट्रेट रख सकते हैं ना ऐसे रख सकते हैं। मैयत का फेस ऑलरेडी हम ऐसे चेंज करेंगे, ये इधर किबला है तो मैयत को ऐसे हल्का सा फेस इसका किबले की तरफ करेंगे, और बास के नज़दीक ये बॉडी जो है पूरी जो है ऐसे किबले की तरफ किया जाता है, और उसमें वो मिट्टी का वो होता है जो इधर ऐसे साइड में रखने के बाद वो मैयत ऐसे रहती है, और ख़ास तौर से फेस जो है पूरा ऐसे किबले की तरफ करती है। ये करने के बाद फिर वो मिट्टी के साथ उसको जो बॉबली उसको बंद करते हैं कब्र को, या फिर हमारे यहाँ कुछ हमारे यहाँ इंडिया में बिहार से जहाँ से मैं हूँ वो लकड़ी डाल करके फिर वो एक खेत में जो निकलती है वो नेवारी, उसके साथ उसको बंद करके फिर उसके बाद मिट्टी डालते हैं। जब मिट्टी डाला जाएगा तो मिट्टी डालने के लिए जो दुआ बताएगी, अल्लाह ने कुरान के अंदर फरमाया, मिन्हा खलकनाकुम व फीहा नुईदुकुम व मिन्हा नुखरिजुकुम तारतन उखरा। ये दुआ इसका मतलब है कि हमको अल्लाह ने मिट्टी से पैदा किया, फिर हम मिट्टी की तरफ गए, फिर दोबारा हमें अल्लाह सुब्हानहू व तआला उठाएंगे और हमें दोबारा जिंदा किया जाएगा। फिर इंसान की असल जो जिंदगी है वो है आखिरत की जिंदगी। நம்ம ஷேக் அவர்கள் முதல்ல சொன்னதில் மொழிபெயர்ப்பில் ஒன்று விட்டுட்டோம். அதே போல் அந்த குளிக்க வைக்கக்கூடிய அந்த தண்ணி சாதாரண தண்ணி, அந்த தண்ணியில் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இழந்த மரத்தினுடைய இலைகள் அதே போல் கற்பூரங்களை நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு அந்த தண்ணியில் நீங்கள் குளிக்க வைக்கலாம். முதல்ல சாதாரண தண்ணியில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இழந்த இலையை போட்ட அந்த தண்ணீரும் கற்பூரத்தினுடைய போட்ட தண்ணீரும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதை நான் முதல்ல மொழிபெயர்ப்பில் அதை விட்டுட்டேன், அதுதான் நினைவுபடுத்தினேன். அதுக்கப்புறம் ஷேக் என்ன சொன்னாங்கன்னா, இதனுடைய ஃபுல் இதை நீங்கள் க்ளீன் சுத்தம் செஞ்சுட்டீங்க. இரண்டாவது அந்த படுக்கையை அந்த ஏற்பாடு அந்த டேபிள் அதில் நீங்கள் மாற்ற செஞ்சதுக்கு அப்புறம் அந்த கஃபனுடைய ஆடை எப்படி இருக்கும்னு சொன்னால், மேலேருந்து அணியப்படும். மேலேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து அணியக்கூடிய அந்த அந்த ஆடை என்பது இது கை உள்ளே போகிற மாதிரி இருக்காது. அது மேலேருந்து கீழே வரைக்கும் அது ஒரு துண்டு மாதிரி மேலேயும் கீழே வரும். இந்த கஃபனுடைய துணி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம படமோ இல்லை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம இதுதான் சொல்ல முடியும். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கீழாடையை மேல் பக்கமாக தூக்கி இந்த தலைப்பகுதியும் கவர் பண்ணுற மாதிரி மேல் பகுதியும், அதே போல் கீழ்ப்பகுதி அதனுடைய துண்டு கால் வரைக்கும் போகிற மாதிரி. அதற்கு பிறகு 3 இடத்துல கயிறு கட்டப்படும். எப்படின்னா, கால் பகுதியில் கயிறை போட்டு இந்த போட்ட துணியை காலில் கட்டுறீங்க, அப்புறம் நடுப்பகுதி இடுப்பு பகுதியில் கட்டுறீங்க, அதுக்கப்புறம் அந்த நெற்றி அல்லது அந்த தலைப்பகுதியில் கட்டப்படும். அப்போ 3 இடத்துல கயிறு போட்டு அந்த பிளெயின் துணியாக இருந்துச்சு இல்லையா, அந்த உடம்பு முழுக்க சுற்றிய மாதிரி அந்த கயிறு கட்டி நம்ம வைக்கிறோம். கயிறு கட்டிட்டு அதனுடைய நறுமணம் வேணும்னா நறுமணம் பூசிக்கொள்வதற்கு ஷேக் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அத்தர் அந்த மாதிரி உள்ள வாசனை வேணும்னா பயன்படுத்திக்கிறதுக்கு ஷேக் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்ட பிறகு
அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கடமை என்னன்னு சொன்னா ஜனாசாக்கு ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அந்த ஜனாசா தொழுகை அந்தந்த ஊரில் வழமை பிரகாரம் அதை செய்து கொள்ளலாம். சில ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த பள்ளிவாசலுக்கு ஒட்டியவாறு ஒரு அமைப்பு இருக்கும். கபர்ஸ்தானுக்கும் பள்ளிவாசலுக்கும் இடையில ஒரு பகுதி இருக்கும். அது ஜனாசாக்கனே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வச்சு ஜனாசா தொழுதுட்டு போகலாம். சில இடத்துல பள்ளி அந்த நிர்வாகமே எப்படி அனுமதிச்சிருப்பாங்கன்னா பள்ளிக்குள்ளேயே ஜனாசாவை நீங்க எடுத்துட்டு போகலாம். அதனுடைய அதாவது வழக்கமா இமாம் நின்று தொழுகிற மாதிரி இல்லாம பின் பக்கமா எடுத்து தொழுவாங்க. அதனுடைய பகுதி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஷேக் காபூஸ் அவர்களுடைய இதை எப்படி பண்ணாங்கன்னா நம்ம பள்ளியில தான் வச்சு பண்ணாங்க. உதாரணத்துக்கு நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா, இந்த மாதிரி பள்ளியில் அனுமதிக்கப்பட்டு பள்ளி உள்ளேயும் ஜனாசா தொழுகை. இதுதான் இறுதியா செய்யக்கூடிய மிக மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு தொழுகை. அப்ப அந்த தொழுகை எப்படி இருக்கணும்னு சொன்னா தக்பீர் சொல்லப்படி நம்ம நார்மலா இக்காமத்தோ அதானோ அதனால் தொழுகைக்குண்டான நார்மல் தொழுகைக்குண்டான சட்டங்கள்லாம் இந்த ஜனாசா தொழுகைக்கு வராது. இமாம் நிற்பார் அல்லது நெருங்கிய உறவினருக்கு தான் அதனுடைய முதல் அந்தஸ்து. தொழுகைக்கக்கூடியவர் யாரு? நெருங்கிய உறவு செய்யணும். वो जो मैयत हुआ उसका मतलब उसका भाई है तो उसका बेटे है तो वली, उसका वली जो है जिंदा, அதாவது அவருடைய வலி யார் இருக்கிறார், நெருங்கிய ரத்த உறவு யார் இருக்காரோ அவருக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் தொழுகை வைக்கிறதுக்கு. அப்ப அவர் வந்து जनाजे की नमाज और निकाह इन दोनों के लिए वली होता है. वली यानी उसका गार्जियन. विदाउट गार्जियन की इजाज़त के हम जनाजा नहीं पढ़ सकते. इसी तरीके से विदाउट गार्जियन के इजाज़त के निकाह भी नहीं हो सकता. दोनों का वली होता है. वली अगर वालिद का इंतकाल हो गया तो उसका बड़ा लड़का वली है निकाह वो जनाजे का. अगर इसलिए फरमाया गया हदीस शरीफ में कि जनाजे की नमाज का सबसे पहला हक किसको है पढ़ाने का. अगर वालिद का इंतकाल हो जाए तो वालिद के जनाजे का कौन सबसे पहला अफजल और हक है इमामत का, यानी जनाजे की नमाज कौन पढ़ाए, क्या मस्जिद के इमाम से पढ़ाएंगे, किसका हक है. फरमाया गया कि जो जनाजे का वली है उसी का हक है सबसे पहले, यानी उसका अफजल ये है कि बेटा खुद जनाजे की नमाज पढ़े, ये अफजल है. और अगर नहीं पढ़ा सकते कोई प्रॉब्लम है तो फिर किसी को इजाजत देंगे. इसलिए जनाजा जब भी कोई पढ़ाते हैं तो वली से इजाजत लेते. विदाउट इजाजत की जनाजे की नमाज नहीं हो सकती. इसलिए आपने कभी कभी सुना होगा कि एक जनाजे की नमाज 5 मरतबा पढ़ी जाती है. जनाजे की नमाज 5 बार पढ़ी जाती है. 4 मरतबा जनाजे की नमाज जो अदा की गई वो विदाउट वली की इजाजत के अदा की गई. वली उस जनाजे की नमाज में शरीक नहीं हुआ. मसलन एक शख्स का इंतकाल दिल्ली में हुआ, उसका घर बिहार है, तो दिल्ली में जनाजे की नमाज पढ़ा, लेकिन दिल्ली में जनाजे की नमाज जनाजे का वली नहीं पढ़ा साथ में. अगर वली पढ़ेगा तो नमाज होगी, उसके बाद नमाज नहीं पढ़ सकते, इल्ला कि गायबाना नमाज पढ़ सकते. तो एक नमाज दिल्ली में हुआ विदाउट वली के, दूसरा नमाज बिहार में पढ़ेंगे तो वली उसके साथ नमाज पढ़ेंगे. समझ गए मेरी बात. तो खैर विदाउट वली के इजाजत के जनाजे की नमाज नहीं, वली की इजाजत जरूरी है. ये ஷேக் அவர்கள் என்ன சொல்றாங்க, தொழுகைக்கு உண்டான உரிமையாளர் யாருன்னு சொன்னால் முதல்ல திருமணத்திற்கும் அல்லது மௌத்திற்கும் முதலில் தகுதியுடையவர். திருமணத்துக்காக இருந்தால் அவருடைய வலியுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் ஆணோ பெண்ணும் செய்ய முடியாது. அதே மாதிரி ஒரு மரணம் ஏற்பட்ட அந்த மையத்திற்கு அவருடைய நெருங்கிய வழியா இருக்கணும். வழின்னு சொன்னா தந்தை இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய வழியாரு அவருடைய மூத்த மகன், அதுக்கப்புறம் இளைய மகன் அப்படின்ற வாரிசு. அதே போல ஒரு குடும்பத்தில் மூத்த சகோதரர் இருந்துட்டால் தகப்பன் இல்லை, அவருக்கு பிள்ளையும் இல்லைன்னா அடுத்து அவருடைய சகோதரர் யார் இருக்காரோ அவர் வழியாவார். இந்த மாதிரி வழியுடைய அனுமதியின்றி அந்த தொழுகையை நடத்தக்கூடாது. அதே போல ஷேக் அவர்கள் உதாரணம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா தொழுகை என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரங்களில் வழியோடைய அனுமதி இருக்கும். அதாவது தொழுகைக்கு அந்த வலிக்கு வந்து தெரியல, தொழுகை தெரியல, அல்லது அவருக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கு, என்னுடைய தொழுதா ஏற்றுக்கொள்ள அவருடைய உணர்வை பொறுத்து இருக்கு. அவர் அங்கீகரித்தால் மட்டுமே வேறு ஒருவர் அந்த தொழுகை ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தலாம். உதாரணத்திற்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், இறந்துட்டார், அவருடைய மகன் தொழு வைக்க வேண்டியது, அவர் தான் வழி. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா என்னால தொழு வைக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சிருந்தோ அல்லது அவருக்கு கல்வி அறிவு இல்லையோ, அப்ப அவர் என்ன பண்றாரு, அவருடைய அனுமதி முதல்ல வாங்கணும். ஓகேவா, இமாம் தொழு வைக்கலாமா அல்லது உங்களுடைய உறவினர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவர் யாரை முன்னிறுத்துகிறாரோ இமாமுக்கு அனுமதி கொடுத்தாலோ அவர் வந்து அந்த ஜனாசா தொழுகை தொழ அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அந்த வலி தொழுவதால் மட்டுமே அந்த ஜனாசாவில்
அந்த வழி அனுமதியோ அல்லது வழியோ அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டால் மட்டுமே ஜனாசா தொழுகை நிறைவேறியதாக ஆகும். அப்படி இல்லாமல் அவர் செய்யலைன்னு சொன்னா ஷேக் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் தனியாகவும் இன்னொரு ஜனாசா தொழுவக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ஷேக். அதே போல ஷேக் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஜனாசா தொழுகை அந்த ஜனாசா தொழுகை எப்படி நடக்கும்னு சொன்னா நம்ம சொன்ன மாதிரி இக்காமத்தோ இல்லை அதானோ சொல்லாமல் சொல்லி நம்ம இமாமோ யார் பள்ளியோ அவர் வந்து தொழு வைப்பாரு. பின்னால் இருக்கிறவங்க மாமூன்களா தொழுவாங்க, இமாமும் மாமூன்களா தொழுவாங்க, சத்தம் போட்டு தொழ மாட்டாங்க. முதல்ல அல்லாஹ் அக்பர்னு அவர் தொழுகை ஆரம்பிப்பார். அதற்கு பிறகு அவர் என்ன சொல்வார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் ரஹீம் அந்த சூரா ஃபாத்தியா படிப்பார். அடுத்து ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்வார், கலிமத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸலவாத் சொல்லக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் அதை சொல்லலாம். மூணாவது அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஃபு அன்ஹு அந்த மாதிரி உள்ள பிரார்த்தனைகள் இருக்கு. அதில் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை நம்ம அவர் மூணாவது தக்பீர் சொன்ன பிறகு ஓதலாம். நான்காவது தக்பீர் சொல்லிய பிறகு சிறிது நேரம் மௌனம் காத்து சலாம் சொல்லப்படும். இப்படி தொழுகைக்கு சலாம் சொல்லப்படுதோ அதே போல தொழுகைக்கு இதில் வந்து ருக்கு கிடையாது, சஜ்தா கிடையாது. இந்த தொழுகை நின்றவாறே தொழுவக்கூடிய ஒரு தொழுகை. தொழுததுக்கு பிறகு அந்த ஜனாசாவை எடுத்துக்கொண்டு போய் நம்ம கபர்ஸ்தான் எந்த இடத்துல அதனுடைய அந்த கபர் இருக்குதோ அந்த இடத்துக்கு அந்த உடலை அந்த ஜனாசாவை எடுத்து செல்ல வேண்டும். அந்த ஜனாசாவுடைய அந்த கபர் எப்படி அமைப்பு இருக்குன்னு சொன்னால் நம்ம ஊரில் வேற வளமையாக இருக்கும். இந்த ஊரில் யாராவது கபர் பார்த்துருக்கீங்க, கபர்ஸ்தான் எப்படி பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்குது. இது எப்படின்னு சொன்னால் இரண்டு புலியோடைய இரண்டு பகுதியாக இருக்கும். முதல் பகுதி அதனுடைய பெரியவாயில் பெருசாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கபருக்கு அந்த ஜனாசா வைக்கக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உடலுக்கு மட்டும் இருக்கக்கூடிய இடம் மாதிரி சின்ன ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ கீழே இறங்கி அந்த சின்ன அமைப்பு இருக்கு இல்லையா, அதில் தான் அந்த ஜனாசாவை வைப்பாங்க. வைத்த பிறகு அந்த ஜனாசாவுடைய அந்த முகம் எந்த சைடு திரும்பி இருக்கணும்னு சொன்னால் நம்ம கிபிலாவை நோக்கியவாறு திரும்பி இருக்க வேண்டும். அப்போ அந்த கிபிலாவை நோக்கி அதனுடைய தலையை நாம் திருப்பி வைக்கிறோம். அதே போல் அதனுடைய உடல் பகுதிகளும் திருப்பியவாறு நம்ம இடையில கல்லோ அல்லது மண்ணோ எது கிடைக்குதோ அதை வைக்கலாம். இந்த ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதை மூடும் பொழுது டைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? டைலில் அந்த ஒரு மாதிரி கல் மொசைக் கல் மாதிரி இருக்கும். அந்த கல்லை பயன்படுத்தி அதை பொருட்களை வச்சு அதை மூடி சைடில் எல்லாமே பேக் பண்ண மாதிரி எந்த ஒரு ஓட்டையும் இல்லாத மாதிரி அடைத்து அதுக்கு பிறகு மண்ணை போட்டு மூடுவாங்க. நம்ம ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஷேக் அவர்கள் சொன்னாங்க, நம்ம ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம குழி இருக்கும், குழியில் வைப்பாங்க. அதே போல அந்த கிபிலா பக்கம் திருப்பி வைப்பாங்க. திருப்பி வச்ச பிறகு அதனை பாய் சுற்றுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பாயை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விறகு கட்டையோட சேர்த்தவாறு ஒரு முனையை வைப்பாங்க. அந்த ஒரு முனையை வச்சு 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 அந்த பாயோடைய பகுதியை அந்த ஒரு எட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா குத்தி வைப்பாங்க. அப்போ அந்த பலகை மாதிரி ஆகிடும் ஒவ்வொரு அந்த கட்டைகளும் சேர்ந்து. அதுக்கப்புறம் அந்த பாயை என்ன பண்ணுவாங்க அந்த கட்டைக்கு மேலே மூடுவாங்க. மூடிய பிறகு அதையும் கல் வச்சோ அல்லது குத்தியோ என்ன பண்ணுவாங்க அதை சரியான முறையில் பேக் பண்ணுவாங்க. இதுவும் நம்மளுடைய வளமையில் செய்யக்கூடிய வழிமுறை. அதுக்கு பிறகு மண்ணை போட்டு மூடியவாறு மூடுவாங்க. அதே போல் ஷேக் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த கபரில் புதைத்த பொழுது 3 முக்கியமான வாசகத்தோடு அந்த நினைவை நம்ம சொல்லுவோம். மண்ணால் படைக்கப்பட்ட நீ, மண்ணால் செல்லக்கூடிய நீ, மண்ணிலிருந்து மீண்டும் அல்லாஹ்விடம் எழுப்பப்படுவார் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு அதை புதைத்தக்கூடியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய இந்த வழிமுறை பிரகாரம் இறுதியாக அந்த கபரை மூடிவிட்டு அங்கே இருந்து அது வரைக்கும் ஷேக் அவங்க சொல்லுங்கள் அந்த கபரை மூடிவிடணும். அதுக்கு பிறகு इसके बाद जब मिट्टी डालेंगे, दफन करेंगे, तो मिट्टी डालने का जो तरीका सुन्नत तरीका है वो 3 मरतबा 3 टाइम 1 टाइम मिट्टी लेकर मिन्हा खलक़नाकुम व फीहा नुईदुकुम व मिन्हा नुखरिजुकुम तारतन उखरा. ये 3 बार हर आदमी 3 मरतबा ऐसे मिट्टी डाल के खलास. ये कब्र में मिट्टी डालने के बाद कब्र की मिट्टी को हाइट थोड़ा सा बहुत ज़्यादा हाइट नहीं, मीडियम यानी मिट्टी इस तरीके से कब्र में डाल करके हाइट बनाते हैं. फिर किसी को यानी वालिद है या रिलेशन में कोई उसकी अलामत के लिए, पहचान के लिए आफ्टर मतलब 15 ईयर्स आफ्टर 20 ईयर्स कैसे मालूम है ये मेरे बाबा का कब्र है, तो उसके लिए सुन्नत ये कि कब्र के सर के साथ में एक ऐसा लिख करके राइटिंग करके इधर लगा सकते. और दूसरा सुन्नत ये है, आका सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया कि कब्र के साथ
एक दरख्त लगानी चाहिए और उस दरख्त की पत्ती जब तक हरी रहती है तब तक मुर्दे की गुनाह माफ होते हैं। तो एक छोटा सा कोई दरख्त भी ऐसा लगाना चाहिए, ये सुन्नत तरीका है। अब जब दफन हो गया, सारी चीजें हो गई, अब इसके बाद सबसे अहम और इम्पोर्टेंट चीज होती है, वो क्या है? मैयत के जो वली है, मसलन अगर फादर का डेथ हो गया तो उसका बेटा वली है। अब बेटे के ऊपर सबसे फर्स्ट जो जिम्मेदारी जो वाजिब है वो ये है कि दफन के बाद सारे लोगों की मौजूदगी में वो अनाउंस करेगा। क्या अनाउंस करेगा? कि मेरे फादर के ऊपर किसी का कोई पैसा या कोई कर्ज या कोई ऐसा चीज तो नहीं है, अगर किसी का है तो मुझसे कांटेक्ट करें, मैं उसको अदा करेंगे। ये पहली जिम्मेदारी। दूसरी जिम्मेदारी मैयत के जो वली है, अगर उसके फादर के ऊपर हज फर्ज हो चुका था और उन्होंने हज नहीं किया किसी मजबूरी के बिना पर, मरीज होने की वजह से, तो अब मैयत के जो वली है उसके वर्सा जो माल है, तरका माल, उस माल से वो बेटा हज बदल करेंगे फादर की तरफ से। ये बहुत ही इम्पोर्टेंट मसला है। हमारे यहाँ इंडिया में, पाकिस्तान में, बांग्लादेश में फादर के या माँ बाप के डेथ के बाद वर्सा में माल तकसीम हो जाता है, लेकिन वालिदैन के ऊपर हज फर्ज है तो इसको कोई अदा नहीं करते। ये वालिदैन का हज अगर फर्ज हो गया और वालिदैन डेथ कर गए, किसी मजबूरी की वजह से नहीं हज किए, तो उनका जो माल जो उन्होंने छोड़ के गए उसके माल से हज को करना, फिर जो माल बचेगा फिर उसको तकसीम करना। समझ गए? ये हज उनके ऊपर फर्ज है। हदीस शरीफ में फरमाया गया जो चीजें फर्ज है मैयत के ऊपर और अगर मैयत ने उसको अदा नहीं किया उस वक्त तक उसका मामला अल्लाह के यहाँ मुअल्लक होता है और मैयत इंतजार में होता है कि मेरे वारिस हमारे इस कर्ज को जितना जल्दी हो अदा कर दें। तो ये आखिरी चीज है जो बहुत ही इम्पोर्टेंट है। और इसके बाद फिर जब हम कब्र से वापस आएंगे तो फिर हमें चाहिए कि हम अपने मरहूमीन की कब्र की जियारत भी करें, विजिट करें। हर एक दिन पे, 2 दिन पे, 3 दिन पे, कम से कम वीकली वनडे हम विजिट करें कब्र की। इसलिए फरमाया था, जब हदीस शरीफ में है कि जब आप कब्र के विजिट करते हैं तो आपके सगीरा गुनाह माफ होते हैं। क्यों? इसलिए कि कब्र में जाने, कब्रिस्तान में जाने के बाद इंसान को बहुत सारी चीजें याद आती हैं और इसीलिए हम दुआ पढ़ते हैं, अस्सलामु अलैकुम या अहलल क़ुबूर, आप लोग आगे चले गए, हम आपके पीछे आने वाले हैं। तो ये दुआ इसलिए पढ़ी जाती है कि हम अपने लिए नसीहत लेकर आते हैं कि असल जो मेरा घर है ये घर है। तो कब्र की जियारत भी होनी चाहिए, जाकर के जियारत करनी चाहिए, फातिहा पढ़नी चाहिए, दुआएं करनी चाहिए। मैयत जब ये आदमी दुनिया से चला जाता है तो फरमाया गया कि उसके सारे आमाल खत्म हो जाते हैं, इल्ला ये कि 3 चीज बाकी रहती है। अल इल्मु यंतफ़िउ बिहा, अगर उसने जो इल्म हासिल किया, जो भी नॉलेज, जिस टाइप का नॉलेज था, जो उसने अपने नॉलेज को फैलाया दुनिया में, अगर वो डॉक्टर बना, इंजीनियर था, हाफिज था, आलिम था, मुफ्ती था, ये नॉलेज जो उसका था, इस नॉलेज से जो उसने दुनिया में लोगों को फायदा पहुंचा, ये चीज उसके लिए सदका जारिया होती है और ये जारी रहता है, बनने होता है। 3 चीज, पहली चीज इल्म और दूसरी चीज वलदुन सालिह, अगर वो नेक औलाद छोड़ करके गया है तो वो नेक औलाद वालिदैन के लिए सदका जारिया होता है, उसके हर अमल का सवाब उसके वालिदैन को कब्र में मिलता रहता है। और चौथी चीज अमल, जो उसने दुनिया में नेक अमल किया उसका उसको अजर मिलता है। तो तीसरी चीज, ये 3 चीजें ऐसी होती जो मरने के बाद भी जारी और सारी रहती है। तो ये थी इख्तिसार और शॉर्ट में मैयत के मुतालिक। बाकी जो चीजें भाई ने ट्रांसलेट की आप समझ गए होंगे। तो इंशाअल्लाह ताला इस चीज का नॉलेज मैयत के मुतालिक, अगर हमारे फादर का डेथ हो जाए तो लड़के को खुद चाहिए कि फादर को गुस्ल दे, इसलिए उससे बेहतर कोई गुस्ल नहीं दे सकता। तो इस तरीके से हम सब लोग इसको, ये नॉलेज हमारे अंदर होनी चाहिए और ये हमारे ये ईमान का एक जुज है और हमारे लिए इसका सीखना जरूरी है। अल्लाह सुब्हानहू व तआला हम तमाम को जो है कबूल फरमाए और अल्लाह ताला हम तमाम के लिए बेहतर मौत का फैसला फरमाए और मौत आने से पहले अल्लाह हम सबको कलमा ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह की अदायगी की अल्लाह तौफीक अता फरमाए व जज़ाकल्लाहु खैरन वहसन। ஷேக் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இறுதி அந்த கபரை வந்து அந்த குழியில் வைத்த பிறகு 1 முறை 2 முறை 3 முறைன்னு சொல்லி அந்த நெருங்கிய
வழியில இருந்து ஆரம்பிச்சு, அவருடைய தந்தை இறந்திருந்தா மகன்ல இருந்து ஆரம்பிச்சு உறவினர்கள் எல்லோரும் அந்த மண்ணை வந்து கையில மண் எடுத்து அந்த கவரில் போட்டு ஒவ்வொருவரும் அவரால் அவங்க வந்து ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டவர்கள் யாரெல்லாம் அதை சாட்சி புரிந்தார்களோ அவர்கள் எல்லாருமே மண்ணை போடுவதற்கு அனுமதி இருக்கு. போட்டுட்டு அந்த கவரை மூடிவிடலாம். அதுக்கப்புறம் சுஸ்ராலசிங் சொன்ன மாதிரி சுஸ்ராலசிங் அவர்கள் செய்திருக்கிறாங்க. ஒரு 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 செடியை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த கவரில் நட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கபர்ஸ்தான் பொதுவாகவே சுஸ்ராலசிங் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கபர்ஸ்தானை நீங்கள் சென்று வருவதை முதல்ல சுஸ்ராலசிங் தடை செய்தார்கள். பின்னால் சுஸ்ராலசிங் என்ன பண்ணாங்க, கபர்ஸ்தான் செல்வதற்கு அனுமதித்தார்கள். ஏனென்று சொன்னால் அதை உங்களுடைய மறுமை வாழ்க்கையை, உங்களுடைய இந்த உலக வாழ்க்கை தற்காலிகம் என்றும் அதுதான் நிரந்தர வாழ்க்கைக்கு உண்டான ஆரம்பம் என்றும் நினைவுபடுத்துவதற்காக வேண்டி அந்த கபர்ஸ்தானைக்கு நீங்க செல்வதை சுஸ்ராலசிங் அனுமதித்தார்கள். அதே போல குறிப்பாக மரணத்திற்கு பிறகு அந்த குடும்பத்தார் செய்ய வேண்டிய கடமை, பொதுவாக நம்மளுடைய சமூகத்தார் இதில் மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறார்கள். நான் நிறைய அதை சாட்சி புரிந்திருக்கிறேன். நல்லா பாதுகாக்க வேண்டும் நம்ம சமுதாயத்தை. இறந்தவுடன் அந்த இறந்தவருடைய ஜனாதாவை முடிந்த பிறகு அவருடைய மகனோ அல்லது அவருடைய உறவினர்கள் யாராவது பொறுப்பில் உள்ளவர், அந்த இறந்தவருக்கு பொறுப்பில் உள்ளவர், அங்க இருக்கக்கூடிய சபையில் உள்ளவர்களையும் அல்லது அது மட்டும் இல்லை, ஜனாதால வந்தவங்க மட்டும் கிடையாது, வராதவர்கள் இருந்தாலும் கூட அவர்களை பார்த்து இறந்தவர் உங்களுக்கு ஏதேனும் கடன் வைத்திருந்தால் அவர்கிட்ட நீங்க அவருடைய அவர் வந்து கடன் வைத்திருந்தால் அதற்குரிய பொறுப்புதாரி என்று அந்த வழிதான் வந்து பொறுப்பேற்பார். உதாரணத்திற்கு என்னுடைய தகப்பனார் இருந்தார்னா அவர் இறந்த பிறகு நான் என்ன பண்ணணும், என் மீது அது கடமையாகுது. அப்ப எனக்கு கடமையாகுதுன்னு சொன்னா நான் என்ன பண்ணலாம், வந்திருக்கிறவங்க வராதவங்களை சந்தித்து இறந்த என்னுடைய தகப்பனார் விட்டுவிட்ட அவர் உங்ககிட்ட பணமோ அல்லது ஏதாவது வாக்குறுதியோ கொடுத்திருந்தால் அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று அதை முந்திக்கணும். இரண்டாவது, அவர் ஹஜ்ஜோ அல்லது ஏதாவது நியத்து வைத்திருப்பார், கடமையான ஒன்று, புரியுதுங்களா, ஹஜ் அந்த மாதிரி நியத்தோட இருந்திருப்பார். மேபி ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் ஹஜ்ஜு போடலான்னு ஒரு நியத்து இருந்திருக்கும். அவர் அதற்காக வேண்டி பணம் சேர்த்து வைத்திருப்பார். ஆனால் திடீரென்று வஃபாத்தாயிருப்பார். உடனே அவருடைய மகனாரோ யார் நெருங்கிய உறவினரோ யார் என்ன பண்ணணும், அவர் எந்த காசு சேர்த்து வச்சிருந்தாரோ அதை பெற்று முதலில் அவர் நிறைவேற்ற தவறிய அந்த கடமையான காரியத்தை அவர் நிறைவேற்ற வேணும். இதை முந்திக்கணும். அதன் விட்ட மீதி உள்ள காசை வைத்துதான் அவருக்கு உண்டான அடுத்த என்ன சொல்றது வாரிசு உரிமை சட்டங்கள், அந்த சொத்துகள் பிரிக்கிறதெல்லாம் அதற்கு பிறகு வரணும். அதே போல ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய 3 நன்மையான வாயில்களை தவிர அனைத்து வாசல்களும் அடைக்கப்பட்டுவிடும். அதனுடைய முதல் என்ன, அவர் உலகத்தில் செய்த நல்ல காரியங்கள். உதாரணத்துக்கு அவர் பள்ளிவாசல் கட்டியிருக்கலாம், மதரசா செய்திருக்கலாம், குரானை அவர் வாங்கி பள்ளிவாசலுக்கு கொடுத்திருக்கலாம், தான தர்மங்களை கொடுத்திருக்கலாம். இப்படி அவர் உலகத்தில் மறுமைக்காக வேண்டி செய்த நல்ல காரியங்கள் எவை எல்லாமோ அவை அனைத்தும் அவருக்கு மரணத்திற்கு பிறகும் அதனூடாக நன்மை வந்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு அவர் செய்த அவர்கள் பெற்ற அந்த கல்வியை அவர் பிறருக்கு எத்தி வைத்திருப்பார். அந்த பெற்ற கல்வியை வைத்து பிறர் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார், இவர் மரணித்திருப்பார். யார் சொல்லிக் கொடுத்தாரோ அவர் இறந்திருப்பார். ஆனால் சொல்லி கற்றுக்கொண்டவர் அதை அமல் செய்ய அவருக்கு கபர்ஸ்தான், அவர் கபர்ல இருந்தாலும் மர்சக் வாழ்க்கையில் இருந்தாலும் அவருக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், நன்மை சென்று கொண்டே போயிட்டு இருக்கும். அதே போல 3வது வலது சாலி, நல்ல சாலியான பிள்ளைகள், அவர்களுக்காக வேண்டி தகப்பனாருக்காக வேண்டி செய்யக்கூடிய பிரார்த்தனை, இப்படி அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகள். ஏன்னா அவருடைய வாரிசு தானே அந்த பிள்ளை செய்யக்கூடிய அமலும் அவருக்கு தானே வாரிசு, அவருக்கு தானே உரிமை. அதன் ஊடாக வரக்கூடிய பிரார்த்தனையோ நன்மையோ கூட அவருக்கு வந்து சேரும். இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய அனைத்துமே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும். அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் பிரகாரம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நம் எல்லோருக்கும் அழகிய முறையில் நம்ம ஷேக் அவர்கள் சொன்னாங்க. அந்த மொழிபெயர்ப்போ அல்லது சொல்லக்கூடியதிலையோ என்னுடைய தவறுதலோ அல்லது சரியா சொல்லலன்னு உருதும் தமிழும் தெரிந்தவர்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னியுங்கள். இது என்னிடமிருந்து வரக்கூடிய தவறை தவிர ஷேக் அவர்கள் மீதோ அல்லது ஏற்பாட்டாளர்கள் மீதோ குற்றம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம எதை கற்றுக்கொண்டோமோ அதை பின்பற்றக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருளும். Jazakallah khair, Hafiz Muhammad Azim Akram. Jazakallah khair, Shah Bhai. Alhamdulillah, this was an interesting session, I think, because normally when we have a janazah prayer, there will be somebody informing about the rules and regulations. But mashallah, today we have a 1 hour section which is in detail. I hope
has understood the detail, inshallah. If anybody has some questions, please raise your hands and you can raise your comments in Tamil or Urdu. இப்போ ஹஜ் பற்றி சொன்னீங்க. உமாக்கோ வாப்பாக்கோ அவங்களுக்கு என்ன நியத்து இருந்தது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவங்க இறந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹஜ் செய்யணும். கொஞ்சம் செய்கிறது by Nipun brother. भाई का जो सवाल है कि मैयत के बारे में पता नहीं है कि उनका नियत क्या था, सही है ना, वो हज किए और हज के बारे में उनकी नियत क्या थी। असल में इस्लाम का जो रूल्स है, जो चीज़ फ़र्ज है, जो जिसको हम कहते हैं इस्लाम, पिलर्स ऑफ इस्लाम 5 है, ठीक है ना, तौहीद, सलाह, ज़कात, सौम वल हज, ये जो 5 चीज़ें हैं, इसके लिए नियत के साथ साथ जब वक्त होता है तो ऑलरेडी वो ऑटोमेटिक फ़र्ज हो जाता है। नमाज तौहीद के बाद नमाज के लिए नियत करना ज़रूरी नहीं, पहले सबसे पहले एज का होना ज़रूरी है। नमाज कब फ़र्ज होता है? बालिग होने के बाद। आपका एज हो गया मतलब 15 ईयर्स और 14 ईयर्स के बाद जब आदमी बालिग होता है, मर्द हो या औरत, उस वक्त से उसके ऊपर नमाज फ़र्ज हो जाता है, उस दिन से उसको नमाज अदा करना है। इसी तरीके से ज़कात का जो रूल से है, ज़कात हर आदमी नहीं दे सकता। ज़कात का एक रूल से है, साहिब निसाब होना, फिर वो माल के ऊपर हौलाने हौल 1 साल का गुजरना, उसके बाद फिर हम ज़कात अदा करेंगे। इसी तरीके से हज कब फ़र्ज होता है? हज के फ़र्ज होने के लिए इतना माल हो आपके पास कि ज़रूरियात ज़िंदगी से ज़ायद हो, मसला आपके खाना, आपके खर्चा, आपके फैमिली का खर्चा, इन